love you டி. ஐயோ அப்பா டைம் கேக்குறேன். நான் இன்னும் உன் வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லை. தடவை இழுத்து அணைச்சபடி உயிர் ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நியூ அலைட் மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதை வந்து எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லிங்க்கை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அலைட் மோஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆப் இன்ஃபோன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இன்ஃபோ மாதிரி ஒரு ஐக்கான், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இல்லை செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணையில் இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து க்ரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை நம்ம ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம், ரொம்பவே ஈஸியாக. அதனால தான் சொல்கிறேன் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, மற்ற எடிட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன், அதாவது லிரிக் ப்ளஸ் டயலாக்காக டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போகணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து நான் போய்க்கிறேன். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் எனக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இதில் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஆட் பண்ணி. அது எப்படி நான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நிறையா டெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். கீழே கடைசியாக இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதில் வந்து நான் போய்க்கிறேன். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் 48 ptன்னு இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகலைன்னா அந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாண்ட்டை வந்து ஆல்ரெடி ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சில டைமில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் எல்லா ஃபாண்ட்டுக்குமே. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபாண்ட்டு தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஃபாண்ட் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கடைசி வரலும் அந்த ஃபாண்ட்டு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஃபாண்ட்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும்னா இமேஜ் தான் சேஞ்ச் பண்ணணும். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சில டெக்ஸ்டெல்லாம் இருக்கும், அதாவது லிரிக் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரலையும் எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமேஜஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். பாய் ப்ளஸ் கேர்ள் இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு ரைட் சைட் ஸ்டார் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜும் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இப்போ ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் இமேஜும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே எல்லா எடிட்டும் முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு கடைசி வரலும். ஓகே, இந்த மாதிரி கடைசியில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தால ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பார்த்தால இருக்கிற ஷேர் ஐக்கானை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. குவாலிட்டி ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. மறக்காம இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.